தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதுவிடம் அந்நாட்டு போலீஸ் விசாரணை நடத்தினர். மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது சமீபத்தில் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருந்தார். அப்போது மலேசிய இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் மலேசியா மீது பற்று இல்லை எனவும் அவர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது எனவும் கூறினார். அவரது இந்த பேச்சு பிரிவினையை தூண்டுவதாக உள்ளது என மலேசிய அரசியல் கட்சிகளும் அந்நாட்டின் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உட்பட முக்கிய தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மலேசியாவில் பல்வேறு பகுதிகளில் அவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மகாதீர் முகமது தந்தி டிவி பேட்டியில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தது தொடர்பாக மலேசிய போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கும் மகாதீர் முகமது தன்னை ஒரு பொதுவான கிரிமினல் போன்று விசாரிப்பது ஏன் என கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தனது கருத்தில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்த மகாதீர் முகமது தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தனக்கு ஜனநாயக உரிமை உள்ளதாகவும் எதையும் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளப் போவதாகவும் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.